வெல்கம் டு தமிழ் ஜாப்ஸ் இன்சைடர் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நாம் இப்போ ரீசெண்டாக வெளிவந்திருக்க பர்மனன்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் அதை தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு ஒரு சூப்பரான ஜாப் அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த ஜாப் மட்டும் உங்களுக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா உங்கள் லைஃபே செட்டில்டு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூப்பரான லைஃப் செட்டில்டு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். இனிஷியல் சேலரியே பர் மந்த்துக்கு உங்களுக்கு 56,100 சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் உங்களுக்கு அலவன்சஸும் இருக்கும். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 42 வயது வரைக்கும் இருக்க ஆண்கள் பெண்கள் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் ஆஃபீஸர் லெவலில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்குது. இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிச்சுக்கலாம். லாஸ்ட் டேட் மே மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் அப்ளை பண்ண டைம் கொடுத்துருக்காங்க. இது ஒரு பர்மனெண்ட்டான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். தமிழகம் முழுதும் உள்ள ஆண்கள் பெண்கள் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் உங்கள் ஃபோனுக்கே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்டன்ட் ரிவ்யூ வீடியோ தான். எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறதும் விண்ணப்பிக்காததும் உங்களோட சொந்த விருப்பம் தான். ஓகேங்களா? இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆர்மிலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் ஆஃபீஸர் கேட்டகரியில் உங்களுக்கு ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஒரு பர்மனெண்ட்டான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். இந்த போஸ்ட்டுக்கு ஜூலை 12ஆம் தேதி சிபிடி எக்ஸாமினேஷன் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அப்ளை பண்ணுறதுக்கு ஆன்லைன் மூலமாக நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். ஏப்ரல் 20ஆம் தேதியிலேருந்து மே மாதம் 19ஆம் தேதி வரைக்கும் இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ண இதுதான் அஃபிஷியல் வெப்சைட் அட்ரஸ் www.indianarmy.nic.in இந்த வெப்சைட்டில் போயிட்டு தான் நீங்கள் விண்ணப்பிக்கணும். வேறு எந்த வெப்சைட்லையும் விண்ணப்பிக்க முடியாது. வேறு எந்த மோடும் அப்ளை பண்ண அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தமாக 12 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. மேலுக்கு 11 வேக்கன்சிஸும் ஃபீமேலுக்கு 1 வேக்கன்சிஸும் பிரித்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ கண்டிஷன்ஸ் ஆஃப் எலிஜிபிலிட்டி பொறுத்த வரைக்கும் இந்த போஸ்ட்டுக்கு ஒன்லி இந்தியன் சிட்டிசன்ஸ் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும். இது ஒரு பர்மனெண்ட்டான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறதுனால ஆல் இந்தியன் சிட்டிசன்ஸ் எலிஜிபிள். நம்ம தமிழ்நாட்டில் இருக்க 38 மாவட்டத்தினருமே எலிஜிபிள் தான். தாராளமாக விண்ணப்பிச்சுக்கலாம். ஆண்கள் பெண்கள் எலிஜிபிள். ஓகேங்களா? ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 18லேருந்து 42 வயது வரைக்கும் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கலாம். அதுவும் பார்த்தீங்கன்னா மே 19, 2026 அந்த டேட்டில் நீங்கள் 42 வயதுக்குள்ளே இருக்கீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏதாச்சும் ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஆர்ட்ஸோ சயின்ஸோ பிஏ பிடெக் பிகாம் பிபிஏ பிசிஏ இந்த மாதிரி நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் ஓகே தான். ஏதாவது ஒரு கிராஜுவேஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கனாலே இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த போஸ்ட்டுக்கு ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணுவாங்க. நீங்கள் ஃபிசிக்கலி அண்ட் மென்டலி பார்த்திங்கன்னா ஃபிட்டடாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப்க்கான சிபிடி எக்ஸாமினேஷன் ஜூலை 12ஆம் தேதி நடக்கும். ஓகேங்களா? செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிபிடி எக்ஸாமினேஷன்ஸ் இருக்கும். அதை தொடர்ந்து எஸ்எஸ்பி இன்டர்வியூ இருக்கும். அதை தொடர்ந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். ஸோ இதெல்லாமே பேஸ் பண்ணி தான் உங்களை ரெக்ரூட் பண்ணுவாங்க. அதற்கான சிபிடி பார்த்திங்கன்னா ஜூலை 12ஆம் தேதி நடக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்க ஏப்ரல் 20லேருந்து மே 19ஆம் தேதி வரைக்கும் டைம் சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸாமினேஷன் சென்டர் பொறுத்த வரைக்கும் பேன் இந்தியா முழுக்க உங்களுக்கு வேரியஸ் லொக்கேஷன்ஸ் இருக்கும். நம்ம தமிழ்நாட்டிலையுமே உங்களுக்கு லொக்கேஷன்ஸ் கொடுப்பாங்க. அதையுமே நீங்கள் கரெக்டாக பார்த்து விண்ணப்பிச்சுக்கலாம். அதேமாதிரி சிபிடி எக்ஸாமினேஷனுக்கான சிலபஸ் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். 2 மணி நேரம் எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 அப்படின்னு சொல்லி 3 பார்ட்ஸ் இருக்குது. அதில் பார்ட் 1ல் ரீசனிங் ரிலேட்டடாக 40 கொஸ்டின்ஸ் இருக்கும். பார்ட் 2ல் ஜென்ரல் நாலேஜ் ரிலேட்டடாக 30 கொஸ்டின்ஸ் இருக்கும். பார்ட் 3ல் ஜென்ரல் இங்கிலீஷ் ரிலேட்டடாக 30 கொஸ்டின்ஸ். மொத்தமாக 100 கொஸ்டின்ஸ் 100 மார்க்குக்கு எக்ஸாம் நடக்கும். 2 மணி நேரம் எக்ஸாம் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷனில் இருக்க கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிராஜுவேஷன் லெவலில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதற்கேற்ற மாதிரி சிலபஸ் டீட்டெயில்ஸ் இண்டிகேட்டிவ் சிலபஸ் டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. நீங்கள் டீட்டெயில்டாக அதை செக் பண்ணிக்கலாம். அதாவது ரீசனிங்கில் வந்து என்னென்ன மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கும், ஜென்ரல் நாலேஜில் என்னென்ன டைப்பில் கொஸ்டின்ஸ் இருக்கும், ஜென்ரல் இங்கிலீஷில் என்னென்ன டாப்பிக்கில் கொஸ்டின்ஸ் இருக்குங்கிற மாதிரி டீட்டெயில்ஸான சிலபஸ் கொடுத்துருக்காங்க.
அதே மாதிரி பார்த்திங்கன்னா எக்ஸாம் டியூரேஷன் 2 மணி நேரம், சிபிடி டைப்பாக உங்களுக்கு எக்ஸாம் நடக்குங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. குவாலிஃபைங் மார்க் டீட்டெயில்ஸுமே நீங்கள் அவங்க சொல்லியிருக்க மாதிரி செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் ராங் ஆன்சர் கொடுக்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நெகட்டிவ் மார்க் இருக்குது. ஓகேங்களா, ஒரு ராங் ஆன்சருக்கு 1/3 அதாவது 0.33% மார்க் வந்து டிடெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் கரெக்டாக ஆன்சர் தெரிஞ்ச கொஸ்டின்ஸ் மட்டும் அட்டன் பண்ணிடுங்க. ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் 500 ருபீஸ் ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. இது எல்லா கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களும் 500 ருபீஸ் ஃபீஸ் பெய்ட் பண்ணணும். அந்த ஃபீஸை ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப ஆன்லைன் வழியாக ஃபீஸையும் பெய்ட் பண்ணிக்கலாம். எப்படி அப்ளை பண்ணுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். www.indianarmy.nic.in இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் அவங்க சொல்லியிருக்க மாதிரி ஆன்லைனில் விண்ணப்பிச்சுக்கலாம். அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷனுமே இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறப்ப ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் டியூரேஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், பர்சனல் டீட்டெயில்ஸ் இதெல்லாமே கேட்கும். நீங்கள் வேலிட் அண்ட் ஆக்டிவான மெயில் ஐடி, மொபைல் நம்பர் இன்புட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃப்யூச்சரில் உங்களை மெயில் மூலமாகவோ எஸ்எம்எஸ் மூலமாகவோ கான்டாக்ட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆன்லைனில் நீங்கள் கரெக்டாக எல்லா ஃபீல்ட்ஸுமே ஃபெயில் பண்ணாமல் எல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணிடுங்க. ஃபில் பண்ணிவிட்டு அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை பிரிண்ட் அவுட்டும் எடுத்து அதையுமே நீங்கள் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அதை பார்த்திங்கன்னா நீங்கள் எஸ்எஸ்பி இன்டர்வியூக்கு போகிறப்ப அந்த அப்ளிகேஷன் ஃபார்மே எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஹெல்ப்லைன் டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க. அவங்க வெப்சைட்டில் கொடுத்துருக்க ஹெல்ப் டெஸ்க் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்கள் டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. மார்னிங் 10 AM ஈவினிங் 5 PM வரைக்கும் நீங்கள் உங்கள் டவுட்டை வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் பற்றி இங்கே கொடுத்துருக்காங்க, டீட்டெயில்டாக செக் பண்ணிக்கிங்க. 2 ஸ்டேஜஸ் செலெக்ஷன் இருக்கும். அதாவது சிபிடி எக்ஸாம், அதே மாதிரி எஸ்எஸ்பி இன்டர்வியூ, இது ரெண்டுமே இருக்கும். ஓகேங்களா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கிங்க. அடுத்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இதை ஒரு தடவை படித்து பார்த்துட்டு விண்ணப்பிங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பேசிக் பேவே 56,100 ரூபா சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு போஸ்டிங் ஆகிறப்ப இந்த ரேங்க்கில் தான் வந்து போஸ்டிங் ஆவீங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக் பே 56,100 1,77,500 வரைக்கும் இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரொமோஷன் ஆகிறப்ப அடுத்தடுத்த லெவல் போவீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட சேலரி 2,17,600 வரைக்கும் பேசிக் பே இருக்கும். ஓகேங்களா, இது இல்லாமல் எக்கச்சக்கமாக அலவன்சஸ் இருக்கும். அந்த அலவன்சஸ் டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் சிபிடியில் குவாலிஃபை ஆகிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் எஸ்எஸ்பி இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க. அந்த எஸ்எஸ்பி இன்டர்வியூக்கு போகிறப்ப அவங்க சொல்லியிருக்க இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். அதாவது ஆன்லைனில் அப்ளை பண்ண அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எடுத்துகிட்டு போகணும். அதே மாதிரி அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணி அதை வந்து கரெக்டாக ஃபில் பண்ணி எடுத்துகிட்டு போகணுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஆல் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அதோட டீட்டெயில்ஸு, அதுக்கு பார்த்திங்கன்னா ஐடி ப்ரூஃபு, இது ஃபோட்டோகிராஃப்ஸ் எல்லாமே நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். ப்ரூஃப் ஆஃப் ரெசிடென்டல் அட்ரஸ்ஸு, ஏஜ் ப்ரூஃப்கான டீட்டெயில்ஸு, நேம் ஏதாவது வேரி பண்ணியிருக்கீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட்டு, இன்கம் சர்டிஃபிகேட்டு, அதேமாதிரி இன்கம் டேக்ஸ் ரிட்டர்னு, அட்மிட் கார்டு, நீங்கள் செல்ஃப் எம்ப்ளாய்டாக இருந்தால் அதுக்கான சர்டிஃபிகேட்டு, சர்வீஸ் கேண்டிடேட்டாக இருந்தால் அதுக்கான சர்டிஃபிகேட்னு சொல்லி எல்லா டீட்டெயில்ஸுமே செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸும் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸும் எடுத்துகிட்டு நீங்கள் எஸ்எஸ்பி இன்டர்வியூ அட்டன் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ அந்த டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கிங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க இந்த ஃபார்ம் கொடுத்துருக்காங்க, இதை நீங்கள் ஃபில் பண்ணி எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா செல்ஃப் எம்ப்ளாய்டாக இருக்கீங்க அப்படின்னா அதுக்கான ஃபார்மு. ஸோ ஒவ்வொரு டீட்டெயில்ஸுமே இங்கே ஃபார்ம் கொடுத்துருக்காங்க, இதை நீங்கள் கரெக்டாக செக் பண்ணிக்கிங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஒரு பர்மனெண்ட்டான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்தியன் ஆர்மிலேருந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஆஃபீஸர் லெவலில் மேல் அண்ட் ஃபீமேலுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதோட லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இதேமாதிரி ஜாப் அப்டேட் நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க, விண்ணப்பிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.